அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பங்குச்சந்தையில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சில நிறுவனங்களுக்கு சில ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு. பல்வேறு பிரபல நிறுவனங்களுடைய நிதிநிலை அறிக்கைகள் என்ன சிச்சுவேஷன்ல இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க போறோம். அடுத்து நாளை எந்த நிறுவனங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளியிடப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைய பங்குச்சந்தையினுடைய ஓப்பனிங் 23,362 பாயிண்ட்ல ஓப்பன் ஆகுது. அண்ட் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 0.14% இன்க்ரீஸ் ஆயிட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. 23,412 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை. இறங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் காட்டிகிட்டே இருந்துச்சு. இதுல இன்னும் அக்யூரேட்டா பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஸ்டாக்ஸ் ட்ரேடுனா 3,378, அட்வான்சஸ் அதாவது இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,962, டிக்ளைன்ஸ் 1,303, எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தது 113 பங்குகள். அடுத்ததாக 52 வாரத்துடைய ஹையர் டச் பண்ண ஸ்டாக்ஸ் 58, 52 வாரம் லோவர் டச் பண்ண ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 53 இருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல 69, லோயர் சர்க்கியூட்ல 108 இருந்துட்டு இருக்கு. ஊபர் நிறுவனத்துடைய சிஇஓ ஒரு பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாரு. அதானி குரூப்போட நாங்க டேட்டா சென்டருக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம். எங்களுடைய டிஜிட்டல் சர்வீசஸை நாங்க கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு தகவல் வெளியிட்டு இருக்காரு. யதார்த் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த நிறுவனம் 250 படுக்கைகள் கொண்ட இன்னொரு நிறுவனத்தை கையகப்படுத்துவதற்காக ஆர்டர் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய். இதுல இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி டெவலப் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ்க்காக இன்னொரு 100 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கதாக சொல்லப்படுது. இந்த நிறுவனத்துடைய மொத்தமான படுக்கை எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,500 தாண்டும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. சர்லா பர்ஃபார்மன்ஸ் ஃபைபர்ஸ் அவங்களுடைய பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 44 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆர்டர் இதை நம்ம பைபேக் பண்றோம். 110 ரூபாய் பர் ஷேர் அப்படிங்கிற விகிதத்துல இது நடக்கும் அப்படின்ட்டு இதனுடைய ரெக்கார்ட் டேட் May 15 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைய பங்குச்சந்தையில் நிகழ்ந்த நிதிநிலை அறிக்கைகள் என்னென்ன, பிரபல நிறுவனங்களுடைய நிதிநிலை அறிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக டிவிஎஸ் மோட்டார்ஸ் உடைய நெட் ப்ராஃபிட் 16% அதிகரிச்சிருக்கு. கடந்த மார்ச் 2025 714 கோடி ரூபாயா இருந்தது 835 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. இருந்த போதிலுமே இந்த பங்கினுடைய விலை இன்றைய விலையில பெரிய அளவுல மாற்றம் இல்லை. 0.95% இறங்கிதான் ட்ரேட் ஆயிருக்கு. பவர் ஃபைனான்ஸ் இன்றைய இவங்களுடைய நிதிநிலை அறிக்கைகள் வந்ததுக்கு பிறகு 1.20% அதனுடைய விலை உயர்ந்திருக்கு. இதனுடைய நெட் ப்ராஃபிட் 2% மட்டுமே உயர்ந்திருக்கு. ரெவென்யூன்னு பாத்தீங்கன்னா -1% இருக்கு. இருந்த போதிலுமே பங்குச்சந்தையில இந்த பங்குகளுடைய விலை உயர்ந்துதான் ட்ரேட் ஆயிருக்கு. இந்துஸ்தான் பெட்ரோ இவங்களுடைய ரெவென்யூ 4% உயர்ந்திருக்கு. இதன் காரணமா இந்த பங்கினுடைய விலை 5% அதிகரிச்சு 390 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 55% உயர்ந்திருக்கு. அதாவது மார்ச் 25 3,067 கோடி ரூபாயா இருந்தது 4,775 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் அவங்களுடைய நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய நெட் ப்ராஃபிட் 48% அதிகரிச்சிருக்கு. மார்ச் 25 158 கோடி ரூபாயா இருந்தது 234 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. இவங்களுடைய கிராஸ் ப்ராஃபிட் 104% அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இருந்த போதிலுமே இந்த பங்கினுடைய விலையில பெரிய அளவுல மாற்றம் இல்லை. கிளோசர் பிரதர்ஸ் இந்த நிறுவனத்துடைய நிதிநிலை அறிக்கையிலுமே மைனஸ்ல தான் இருக்கு. அதாவது நெட் ப்ராஃபிட் 124 கோடி ரூபாயா இருந்தது கடந்த வருடத்துல. இந்த வருடம் 104 கோடி ரூபாயா குறைஞ்சிருக்கு. மொத்தம் 16% குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இருந்தாலுமே இவங்களுடைய ரெவென்யூ 10% அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. இதனால 5% மார்க்கெட்ல இவங்களுடைய ஷேருடைய பிரைஸ் குறைஞ்சு ட்ரேட் ஆயிருக்கு. பரவாயில்ல. நிறுவனமான சிப்லா அவங்களுடைய ரெவென்யூ மைனஸ்லயே இருக்கு. நெட் ப்ராஃபிட் 1,225 கோடி ரூபாயா இருந்தது. இந்த வருடம் 550 கோடி ரூபாயா குறைஞ்சிருக்கு. 55% இவங்களுடைய வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இருந்த போதிலுமே இந்த நிறுவனத்துடைய பங்கின் விலையில 2.7% உயர்ந்திருக்கு. GlaxoSmithKline நிறுவனம் இந்த நிறுவனத்துடைய வருவாய் சிறிய அளவுல முன்னேற்றம் இருக்கு. நெட் ப்ராஃபிட் 263 கோடி ரூபாயா இருந்தது 278 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 5% உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு அவங்களுடைய நிதிநிலை அறிக்கையில சொல்லியிருக்காங்க. சாரதா கார்பரேஷன் இந்த நிறுவனத்துடைய வருவாய் நல்ல முறையில நடந்திருக்கு அப்படின்ட்டு நெட் ப்ராஃபிட் 204 கோடி ரூபாயா இருந்தது 319 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. இதனுடைய மொத்த நெட் ப்ராஃபிட் உடைய பெர்சன்டேஜ் ரேஷியோன்னு பார்க்கும்போது 56% உயர்ந்திருக்கு. இவங்களுடைய ரெவன்யூமே 12% உயர்ந்திருக்கு. இதனால இந்த நிறுவனத்துடைய பங்கின் விலையில 3.4% உயர்ந்து ட்ரேட் ஆயிருக்கு. அடுத்ததாக 52 வாரத்துடைய லோவர் டச் பண்ண பிரபல நிறுவனங்களுடைய ஸ்டாக்ஸ் உடைய வரிசையில
டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 2272 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் 1123 ரூபாய், HCL டெக்னாலஜிஸ் 1143 ரூபாய், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் 5336, பாரதி ஏர்டெல் 1789. நாளை சில நிறுவனங்களுடைய நிதிநிலை அறிக்கைகள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதனால இது பின்வரும் நிறுவனங்களுடைய விலையில நாளை ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். நிதிநிலை அறிக்கைகளை பொறுத்து மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த வரிசையில முதல்ல இருக்கிறது JSW ஸ்டீல்ஸ், IRFC, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், வோல்டாஸ் மற்றும் அப்பல்லோ டயர்ஸ், சாயில் லைஃப் சயின்ஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிகல்ஸ், TMPV, விஷால் மெகா மார்ட், எண்டுரன்ஸ் டெக்னாலஜிஸ், டேட்டா பேட்டர்ன்ஸ், GE ஷிப்பிங், முத்தூட் ஃபைனான்ஸ், சீமென்ஸ் எனர்ஜி மற்றும் ஹட்கோ. இந்த நிறுவனங்களுடைய நிதிநிலை அறிக்கைகள் நாளை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால் விலையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். இன்றைய நிகழ்வுகளை நம்ம வகைப்படுத்தியிருக்கோம். இன்னும் எந்த மாதிரியான தகவல்களை நம்ம இந்த செய்திகள்ல சேர்க்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.